ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் ரொம்ப ஈஸி. பேஜ் நம்பர் 12 எடுத்துக்கோங்க. உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். We use reflexive pronouns when the doer and receiver are the same person. என்னடா இது? டூயர்ன்றது ஒரு ஆக்ஷனை பண்றவர். யார் மேல பண்ணப்படுகிறது, யாருக்கு பண்ணப்படுகிறதோ ரெண்டு பேருமே ஒரே நபரா இருந்துட்டாங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன் ரிஃப்ளெக்சிவ். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல இந்த மாதிரி ஒருத்தர் தன் மேலேயே ஏதாவது பண்ணிக்கிட்டா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? இப்ப நான் என் மேலேயே பண்ணிக்கிட்டா மை செல்ஃப், நீ உன் மேலேயே பண்ணிக்கிட்டா யோர் செல்ஃப் சொல்லுவோம். நம்ம எதிர்க்க ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு, அவர் மேலேயே ஏதோ பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப். ஒரு பையன் அவன் மேல ஏதோ பண்ணிக்கிட்டான்னா ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப். நம்ம எல்லாம் நம்ம மேலேயே ஏதோ பண்ணிக்கிறோம், நம்ம தலையிலே நம்ம மண்ணு வாரி போட்டுக்கிறோம் அப்படின்னா ஆர் செல்ஃப். நீங்கெல்லாம் உங்க தலையில நீங்களே மண்ணு வாரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா யுவர் செல்ஃப். யூ ஆல் யுவர் செல்ஃப் வராது, திங்க் யுவர் செல்ஃப் மட்டும் தான் வரும். அவங்க எல்லாம் உங்க தலையிலே மண்ணு வாரி போட்டுக்கிட்டாங்கன்னா themselves. ஓகேவா? இதுதாங்க ரிஃப்ளெக்சிவ். இப்போ 2-3 கேட்ச் இருக்கு. பேஜ் நம்பர் 13 கீழே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன், அங்க எழுதிக்கோங்க. நான் அப்படியே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நான் அந்த கேட்சஸ் சொல்றேன், ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மை செல்ஃப்னா என்ன போடணும்னு தெரிஞ்சிடுச்சு. யாருக்காவது தமிழ் டெக்ஸ்ட் படிக்க முடியாதுங்களா? தமிழ் எழுத்து எல்லாருக்கும் படிக்க முடியுமா? முடியாதுன்னா நான் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி போடுறேன். மிஷ்னா என்னை நானே, மியர்னா எனக்கு நானே, டிஷ்னா உன்னை நீயே, டியர்னா உனக்கு நீயே. மற்றது தன்னை தானே, அவனுக்கு அவனே, எல்லாத்துக்குமே விஷ். ரொம்ப ஈஸி. நமக்கு எங்கெங்கெல்லாம் யுவர் செல்ஃப், மை செல்ஃப் வருதோ அப்போ பேஜ் நம்பர் 12 இருக்கிற இந்த சின்ன மேல இருக்க பாக்ஸ் பார்த்து நம்ம எழுதிக்கலாம். as simple as that. ஓகே. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல ஜெர்மன்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, 2 விதமான ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கு, ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் இருக்கு. ஒன்னு யூஷுவல் ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் பேஜ் நம்பர் 12 இருக்கு. இன்னொன்னு வந்து நம்பர் 2ன்னு போட்டுக்கோங்க. ரெண்டுத்துக்கும் நம்பர் 1 போட்டுறேன். பேஜ் நம்பர் 13ல இருக்கிறது செகண்ட் டைப், 2 டாட் ஆப்ளிகேட்டரி ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து யூஷுவல், ரெண்டாவது ஆப்ளிகேட்டரி. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, யூஷுவல் மேக்ஸ் சென்ஸ் இன் இங்கிலீஷ், ஆப்ளிகேட்டரி டஸ் நாட் மேக் சென்ஸ் இன் இங்கிலீஷ். ஃபர்ஸ்ட் யூஷுவல் என்ன இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், அது நீங்க புரிஞ்சிடுச்சுன்னா ஆப்ளிகேட்டரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். யூஷுவல்னா என்னன்னா, யூஷுவலா தமிழ்ல இங்கிலீஷ்ல நாமளே என்னென்ன பண்ணிப்போம்? சைடா வேற ஏதாவது நல்லதா சொல்லுப்பா. I hurt myself. ஐ ஹர்ட் மைசெல்ஃப். நம்மள நாமளே காயப்படுத்திப்போம். ஐ ஹர்ட் மைசெல்ஃப். ஓகேங்களா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணா நம்ம என்ன சொல்லுவோம்? ச்சே, நான் என்னை நானே வெறுக்கிறேன். ஐ ஹேட் மைசெல்ஃப். இதெல்லாம் நார்மல், அது யூஷுவல். ஏன்னா இட் மேக்ஸ் சென்ஸ் இல்ல. யூஷுவலா இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல, நம்ம என்ன சொல்றோம்? டோன்ட் ஹேட் யுவர் செல்ஃப். நீ உன்னை நீயே வெறுக்காதப்பா. வி மஸ்ட். சூப்பருங்க, அப்படியே எக்ஸ்பிரஷன் வச்சே கேட்ச் பண்றீங்க. வி மஸ்ட் லவ் ourselves. நம்ம நம்மளை நாமளே எப்பயுமே விரும்பணும். வேற என்ன நமக்கு நாமளே பண்ணிப்போம், இல்ல நம்மள நாமளே பண்ணிப்போம்? I keep myself. ஐ கீப். uh, பரவாயில்ல, மிஸ்டேக் பண்ணா பரவாயில்ல. ஐ கீப். I see happy myself or keep happy. ஆமா, ஐ கீப் மை செல்ஃப் ஹாப்பி. ஆமா, இது ரிஃப்ளெக்சிவா நான் செக் பண்ணிக்கிறேன். வேற என்ன நம்மள நாமளே பண்ணிப்போம்? I keep myself motivated. ஆமா, ஐ குக் மை செல்ஃப். I eat myself. ஆமா, ஐ மை செல்ஃப். இதுலயே கேட்ச் வந்துருச்சு. கவிதா இவங்க சொன்னதுல அந்த என்ன கேட்சோ அது வந்துருச்சு. வேற என்ன சொன்னீங்க? இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லுவோம்ல, he introduces himself.
மெர்வின் இன்ட்ரடியூசஸ் himself. தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை யூஸ்வல் ரிஃப்ளெக்சிவ் வந்தது அப்படின்னா கவலையே இல்லை. ஐ ஹர்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. காயப்படுத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா ஜெர்மன்ல? verletzen. Ich verletzte. மைசெல்ஃப் என்னன்னு தெரியல அப்படின்னா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. பேஜ் நம்பர் 12 இருக்கிற டப்பா பார்த்து சொல்லுங்க. மிஷ் இருக்கு, மேயர் இருக்கு. நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? என்னை நான் காயப்படுத்தினேன். எனக்கு நானே காயப்படுத்தினேன்னு என்னைக்காவது சொல்லுவோம்? சொல்ல மாட்டோம். அதனால மிஷ். எல்லாருக்கும் புரிஞ்சுதா ஏன் இங்க மிஷ் வருதுன்னு? ஓகேங்களா? இங்கிலீஷ்ல மை செல்ஃப் பார்த்துட்டு இஃப் இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னா நம்ம பேஜ் நம்பர் 12 இருக்க டப்பாவை பார்த்து மிஷ் போடுறோம். அதே மாதிரி அடுத்தது சொல்லுங்க. வெறுக்கிறதுன்னு என்னன்னு தெரியுமா? இஷ் ஹாசர். சூப்பர். ஹாசன், சுதி ஹாசன் மாதிரி. ஹாசர்னா வெறுக்கிறது. நான் என்னை நானே வெறுக்கிறேனா எனக்கு நானே வெறுக்கிறேனா? என்னை நானே. ஆமா, உங்களுக்கு புரியணும்னு நான் இஷ் போட்டு மிஷ் போடுறேன். நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். யூ ஹேட் யுவர் செல்ஃபும் போட்டுக்கலாம், ஹீ ஹேட் ஹிம்செல்ஃபும் போட்டுக்கலாம். ஐ ஹேட் ஹிம்செல்ஃப். அது வராது. அது வராது. டூயரும் ரிசீவரும் ஒரே ஆளா இருந்தாதான் ரிஃப்ளெக்ஸ். சரிங்களா? ஐ ஹேட் ஹிம்னு வரும். நான் அவனை வெறுக்கிறேன்னு வரும். We love ourselves. We lieben. ஆமா, ourselves என்னன்னு தெரியலன்னா பேஜ் நம்பர் 12 போய் பாருங்க. எங்களை நாங்களேனா உன்ஸ். இது எனக்கு தெரியல, நான் செக் பண்ணிக்கிறேன். I cook myself. Ich koche. எனக்கு நானே சமைக்கிறேன். என்னை நானே சமைச்சேன்னா அடுப்புல உட்காந்துட்டு நீங்களே நெருப்பு வச்சதுதான் அது அர்த்தம். அதனால நம்ம கேர்ஃபுல்லா மியர் போட்டுக்கணும். எனக்கு நானே வச்சுக்கிட்டேன். ஆப்பு. இஷ் எஸ் இஷ் எஸ் மியரும் தப்பு. ஆமா, இஷ் எஸ் மிஷ்ஷும் தப்பு. அப்ப என்னடா போடுறது? இஷ் எஸ் மிஷ்னா நான் என்ன நானே சாப்பிட்டேன், கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். இஷ் எஸ் மியர் வராது. இதுதான் கேட்ச். ரிஃப்ளெக்சிவ்னா என்னது? டெஃபினிஷன்ல மேல செயலை செய்பவரும் செய்யப்படுபவரும் ஒரே நபரா இருந்தாதான் ரிஃப்ளெக்சிவ். இங்க வந்து வெறுக்கிற வேலையை செய்யறது நானு யாரை வெறுக்கிறேன்? என்னை நானே வெறுக்கிறேன். சரி, இங்க வெறுக்கிறேன். காயப்படுத்துற வேலையை செய்யறது நானு யாரை காயப்படுத்துறேன்? என்னை நானே. காதலிக்கிற வேலையை செய்யறது நாம யாரை காதலிக்கிறோம்? நம்மள நாமளே. குக் பண்ற வேலையை செய்யறது நானு யாருக்கு குக் பண்றேன்? எனக்கு நானே. சாப்பிட்ற வேலையை நான் செய்யறேன். யாருக்கு சாப்பிட்ற, யாரை சாப்பிட்றேன்னு கேட்க முடியாது. அப்போனா இது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது, நாட் ரிஃப்ளெக்சிவ். அப்போ இது வந்து ஜெர்மன்ல இஷ் செல்ப்ஸ்ட். இதுதான் ஒரே ஒரு கேட்ச் ரிஃப்ளெக்சிவ்ல. வேற கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மை செல்ஃப்னு வர இடத்துல எல்லாம் ரிஃப்ளெக்சிவ்னு பேஜ் நம்பர் 12 இருக்க டப்பா பார்த்து போடக்கூடாது. யோசிக்கணும். செயல் செய்பவரும் செய்யப்படுபவரும் ஒரே நபரா? ஏன்னா இங்கிலீஷ்ல நம்ம எல்லாத்துக்கும் மை செல்ஃப் போடுவோம். இங்க ஆக்சுவலா என்ன மீனிங்? யாருமே இல்லாம நான் தனியா சாப்பிட்றேன்னு அர்த்தம். கரெக்டா? அலைன் போடலாம்ல. ஈஷஸ் அலைன் போடலாம், ஈஷஸ் செல்ப்ஸ்ட் போடலாம், ஈஷஸ் ஜெல்புக்கு போடலாம். ஈஷஸ் மியர் போடக்கூடாது. ஆனா நான் எனக்கு நானே சாப்பிட்றேன், என்னை நானே சாப்பிட்றேன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இது மட்டும் தான் ஒரே ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிறதுக்கு இருக்கு. ஓகேங்களா? மை செல்ஃப்னு பார்த்தா பிளைண்டா போய் போடக்கூடாது. உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. மை செல்ஃப், யுவர் செல்ஃப் எங்க வந்தாலும் நம்ம பேஜ் நம்பர் 12 பார்க்க கூடாது.
செயலை செய்பவரும் செய்யப்படுபவரும் ஒரே நபரான்னு செக் பண்ணிட்டு பேஜ் நம்பர் 12 பார்க்கணும். அப்படி இல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்டெக்ட்ல வேற என்னது எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ கிளீன் தி ரூம் மை செல்ஃப். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, ஐ கிளீன் தி ரூம் மை செல்ஃப். இந்த இடத்துல மை செல்ஃப் வந்து ரிஃப்ளெக்சிவா? இப்போ நான் என்ன நானே வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவ். நான் என்ன நானே ரூமை கிளீன் பண்ண முடியாது. ஐ கிளீன் தி ரூம் மை செல்ஃப்னா நம்ம சொல்றேன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, நான் தனியா பண்ணேன். இங்கிலீஷ்ல அது ஒரு கேவியட் அப்படின்னா அது ஒரு மிஸ்டேக். நம்ம வந்து மை செல்ஃப் பார்த்த உடனே ஓடி போயிட்டு விஷ் போடக்கூடாது. என்ன போடணும்? செல்ஃப் அலைன் போட்டுக்கலாம். அலைன். Ich mache das, ich mache mein Zimmer allein sauber. தனியா கிளீன் பண்றேன் அப்படின்னு நம்ம புலம்புவோம்ல, என்ன சொல்லுவோம்? ஐ குக் தி ஹோல் டின்னர் மை செல்ஃப் அப்படி சொல்லுவோம். இட் கேன் மீன் எனக்கு மட்டுமே நான் ஃபுல் டின்னர் சமைச்சுக்கிட்டேன், ஆர் இட் கேன் மீன் யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணல, என்ன தனியா சமைக்க விட்டாங்க அப்படின்னு புலம்புவோம்ல. அப்படி புலம்பும் போது மிஷ் போடக்கூடாது. சரிங்களா? புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கேப் வச்சிருக்கேன் பேஜ் நம்பர் 13ல. ஏன்னா நீங்க தனியா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது நான் சொல்ற லாஜிக். ஆமாங்க. இல்ல இல்ல எல்லாத்துக்குமே செல்ஃப்ஸ்னா வந்து ஜெர்மன்ல வந்து வெறும் செல்ஃப், அதாவது ஆன் ஆன் ஓன் எஃபர்ட். இப்போ SELBST ஐ லேர்ன் ஜெர்மன் மை செல்ஃப். நீங்க எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போல, அகாடமிக்கும் போல, நீங்களே யூடியூப் பார்த்து ஜெர்மன் கத்துக்கிறீங்க. அப்ப ஜெர்மன்ல எப்படி சொல்வீங்க? யாரையாவது பார்த்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க? ஐ லேர்ன் டாச் மை செல்ஃப். ஆமா, நம்ம பெருமையா சொல்லுவோம்ல, ஐ லேர்ன் ஜெர்மன் மை செல்ஃப். ஆனா ஜெர்மன்ல எப்படி சொல்றது? Ich habe Deutsch selbst gelernt. செல்ஃப்ஸ்னா என்ன அர்த்தம்? யாரோட உதவி இல்லாம அலைன். செல்ஃபா அலைனா. அதுக்கு ஒரு வார்த்தையே வச்சிருக்கிறாங்க ஜெர்மன்ல. ஆனா இங்கிலீஷ்ல எல்லாத்துக்கும் மை செல்ஃப் போடுவோம். மை செல்ஃப் பார்த்த உடனே டக்குன்னு போடக்கூடாது. சரிங்களா? யோசிக்கணும் நீங்க. இது தன்னைக்கு தானே பண்ற வேலையா இல்ல வந்து யார் உதவி இல்லாம பண்ற வேலையான்னு. இது மட்டும்தாங்க இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ரிஃப்ளெக்சிவ் மிஸ்டேக்கே வராது. இது யூஷுவல். ஆப்ளிகேட்டரி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். B1ல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஆப்ளிகேட்டரி என்னன்னு மட்டும் பார்த்துடலாம், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பழகிக்கலாம். மை செல்ஃப் மாதிரி இப்போ ப்ளூரலா சொல்ற ஒரு இடத்துலயும் எல்லாத்துக்கும் செல்ஃப்ஸ்ட். சோ ரெண்டு ஆக்ஷனுமே இதுல வரணும். அப்படி வரல அப்படின்னா நம்ம ஆமா, ரெண்டுமே ஒரே நபரா இருக்கணும். செயலை செய்பவரும் செய்யப்படுபவரும். நான் இங்கிலீஷ்ல டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணும்போது அந்த டெஃபினேஷன் பார்த்தா நான் சொல்றதெல்லாம் ஞாபகம் வந்துடும். அப்ப அவர்கள் அவர்களுக்காக சமைத்தார்கள். அப்போ அது ரிஃப்ளெக்சிவ். யாராவது யாருக்காகவோ இல்ல யாரையோ தன்னைத்தானே செஞ்சுக்கிட்டா அது ரிஃப்ளெக்சிவ். அவர்கள் யாரோட உதவி இல்லாம சமைத்தார்கள்னா செல்ஃப்ஸ்ட். ஓகே, நான் இது எரேஸ் பண்ணிடுறேன். they carry themselves அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ். reflexive. செயலை செய்யறவங்க தே. யாரை செய்யறாங்க? அவங்க தாங்களே தாங்களே தூக்கிக்கிறாங்க. வெரி குட் எக்ஸாம்பிள்.
நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிக்க தேவையில்ல. இங்கிலீஷ்ல செய்யறவங்க செய்யப்படுறவங்க ஒரே நபரா இருந்தா ரிஃப்ளெக்சிவ். அதுவும் நீங்க ரொம்ப யோசிக்க தேவையில்ல. பேஜ் நம்பர் 12ல பாக்ஸ் பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, இது யூஸ்வல். அடுத்த வாரம் இந்த வாரம் நடத்துற எல்லா கான்செப்டும் டெஸ்ட் வச்சிருவீங்களாங்க? ஆமா, ஐயோ, புதுசா கேக்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஓகே கொஞ்சமா வைங்க. மொத ஓகே மத்தவ வச்சா கன்ஃபியூஸ் ஓகே ஓகே குட். ஆல்ரைட்டுங்க. ஆப்ளிகேட்டரி என்னன்னு பார்த்தலாம். பேஜ் நம்பர் 13ல ஏன் ஆப்ளிகேட்டரின்னு பேர் வச்சிருக்காங்க? அப்படிங்களா? ஆப்ளிகேட்டரினா மேண்டேட்டரி ஐ திங்க், இல்ல இட்ஸ் ஆப்ளிகேட்டரின்னு சொல்லிட்டு. ஆப்ளிகேஷன் அப்படின்னு ஆப்ளிகேட்டரினா மேண்டேட்டரி, கட்டாயம். எப்படி வந்து ஒரு ரிஃப்ளெக்சிவ் நார்மலா யூஸ்வலா ஆப்ளிகேட்டரியான்னு கண்டுபிடிக்கிறதுனா, இட் டஸ் நாட் மேக் சென்ஸ் இன் இங்கிலீஷ். ஏன்? சில verbs even if it is understood, you have to explicitly mention that it is being done on yourself. For example, all self-caring activities. நம்மளோட செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டிஸ் 2-3 சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நம்ம உடம்பு செல்ஃப். நான் குளிச்சிட்டேன் ஆமா, குளிச்சுக்கிட்டேன் குளிக்கிறது. குளிக்கிறது என்னது ஜெர்மன்ல? டூஷோட பாத் லூஷன், பாடன். நம்ம உடம்பு நம்ம வேற என்னென்ன செல்ஃப் கேரிங் பண்ணுவோம்? ஜெர்மன் தெரியலன்னா இங்கிலீஷ்ல சொல்லுங்க. லூஷன், பாடன். பல்லு வளர்க்கறது தெரியுமா பிரஷ் இருக்கா? ஜான் சேனா புட்சன் ஓகே. பிரஷ் யுவர் டீத் ஆமா, நம்ம என்னென்ன பண்ணுவோம்? காலையில ட்ரெஸ் குளிச்சுட்டு அப் பண்ணுவோம் ட்ரெஸ் அப் நமக்கு தெரியாது ஜெர்மன்ல. தலை கோம் வாருறது தெரியுமா? கோம் த ஹேர் தலை வருவோம் கேமன். முடி முடி கட் பண்ணுவோம், முடி வாருவோம், நகம் கட் பண்ணுவோம், கை கழுவுவோம், மூஞ்சி கழுவுவோம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கும் ஷேவ் பண்றது என்னது? ரொம்ப ஈஸி. ராசியர். ஏன்னா ரேசர் வச்சு ஷேவ் பண்ணுவோம்ல, பேரு என்ன வச்சுட்டாங்க? ராசியர். இது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்க ஞாபகம் வச்சுக்கவே தேவையில்லை. A2ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரவே வராது. கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் இட் இஸ் அ செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டி, you have to explicitly mention that the action is done on yourself. இப்போ இங்கிலீஷ்ல நான் டெய்லி காலையில குளிப்பேன் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஐ ஷவர் ஐ பாத் டெய்லி எவ்ரி மார்னிங். ஐ ஷவர் எவ்ரி மார்னிங். ஆனா ஒரு ஜெர்மன் அப்படி சொல்ல மாட்டாரு. ஒரு ஜெர்மன் எப்படி சொல்லுவாரு? ஐ ஷவர் மை செல்ஃப் எவ்ரி டே. இஷ் dusche mich jeden Tag கூட ஏடன் மோகன். இங்க ஏன் மிஷ் போடுறாங்க? இது வந்து எனக்கு எண்ணெய் எண்ணெய் இல்ல, நான் எனக்கு என்னை எண்ணெயா நானே எனக்கா என்ன எண்ணெய் எண்ணெய் குளிப்பாட்டிப்பேன். அதான். இப்ப அது வந்து எண்ணெய்னு வந்தா அக்குசாட்டிவ் நான் எனக்கு என்னை நானே குளிப்பாட்டிப்பேன். குளிப்பாட்டி அப்படி சொல்லணும்னு அவசியமா? நான் நான் குளிப்பேன்னு சொன்னா போதாதா? இல்ல? ஆனா ஜெர்மன் கலாச்சாரத்துல நான் என்னை நானே குளிப்பாட்டிப்பேன்னு சொல்லணும். இப்ப நான் ஷேவ் பண்ணுவேன். இப்ப நீங்க வந்து டெய்லி ஷேவ் பண்ணுவீங்க, இல்ல எவ்ரி சாட்டர்டே ஷேவ் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஐ ஷேவ் எவ்ரி சாட்டர்டே ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா ஒரு ஜெர்மன் அப்படி சொல்ல மாட்டாரு. அவரு மேண்டேட்டரியா என்ன சொல்லுவாரு? Ich rasiere mich mich jeden jeden Samstag Samstag. இப்போ நம்ம கேட்டோமா, நீ உன்னை நீயே ஷேவ் பண்றியா, பக்கத்துல இருக்கிறவன ஷேவ் பண்றியா அப்படின்னு? அது நம்ம அவங்க கேட்டா பழக்கம் அவங்களோட கன்வென்ஷன். ஸோ இந்த மாதிரி செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 10-12 இருக்கு.
அதான் டப்பா அடிச்சுக்கணும். குளிக்கிறது, மூஞ்சி கழுவுறது, கை கழுவுறது, கால் கழுவுறது, தலை வாடுறது, ஷேவ் பண்றது, ட்ரெஸ் போடுறது, ட்ரெஸ் அவுக்கிறது, மேக்கப் போடுறது, அந்த மாதிரி ஒரு 12 இருக்கு. அந்த 12மே பேஜ் நம்பர் 13ல கொடுத்துட்டேன். மனப்பாடம் பண்ணிக்கணும். பண்ணும் போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தேவையே இல்லைனாலும் நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் பல்லு விளக்குனேன்னு சொல்லுவோம், இல்ல டெய்லி நான் காலைல பல்லு விளக்குவேன். ஆனா ஒரு ஜெர்மன் எப்படி சொல்லுவாரு, டெய்லி என்னை நானே பல்லு பல்லு விளக்கிப்பேன். விளக்கிப்பேன். விளக்கிக் கொள்ளுவேன். ஆமா, பாசிவ் வாய்ஸ்ல. பேசிவ் வாய்ஸ் இல்ல, ஆக்டிவ் வாய்ஸ் தான். ஆக்டிவ் தேவையே இல்லாம மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ அது என்னை நானே மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே உன்னை நீயே இருக்கும். இப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், டேய் நீ டெய்லி தலைவாடுறியா அப்படின்னு. ஆனா ஒரு ஜெர்மன் அப்படி கேட்க மாட்டாரு, நீ டெய்லி உன்னை நீயே தலைவாடுறியா அப்படின்னு கேட்பாரு. சரிங்களா? அவங்க வாயில செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டி வேர்ப் வந்தாலே எக்ஸ்ட்ராவா உன்னை நீயே என்னை நானேன்னு போட்டுக்கணும். ஏன் அது ஆப்ளிகேட்டரின்னு சொல்றோம்? தேவையே இல்லைனாலும் போடுறோம்ல, அதனால ஆப்ளிகேட்டரி. நாட் சேம் as இங்கிலீஷ். எக்ஸாக்ட்லி, இங்கிலீஷ்ல நம்ம இந்த மாதிரி பேசினா லூசாப்பா நீ அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீ உன்னை நீயே குளிப்பாட்டிப்பாம இல்ல பக்கத்து வீட்டு நாயை குளிப்பாட்டுவ நீ, அது மாதிரி நம்ம டென்ஷன் ஆயிடுவோம். ஆனா ஜெர்மன்ஸ் நான் என்ன நானே குளிப்பாட்டிப்பேன், என்ன நானே பல்லு விளக்கிப்பேன், என்ன நானே மூஞ்சி கழிப்பேன் அப்படின்னு ஆப்ளிகேட்டரியா எக்ஸ்ட்ராவா போடுவாங்க. சரிங்களா? சரி, இதோட முடிஞ்சிச்சா இந்த கேவலமான கான்செப்ட்னா? கிடையாது. இந்த செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டி 12 ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதையும் தாண்டி எது வரைக்கும் செல்ஃப் கேரிங் இருக்குது? டு புட் ஆன் மேக்கப், டு ப்ளோ ட்ரை, டு கிளீன் எத்தனை இருக்கு? 3, 6, 9 இருக்கா? டு கிளீனுக்கு அப்புறம் கீழே எத்தனை இருக்கு? ரிமெம்பர்ல இருந்து, ஃபீல்ல இருந்து, சரி ரிமெம்பர்ல இருந்து 3, 6, 9, 14. 14. அந்த 14 அப்படியே நீங்க ரூட் மெமரைசேஷன் பண்ணணும். லாஜிக்கே இல்லாம ஒரு நாள் ரூம் போட்டு இந்த 14 சென்டென்ஸ் நம்ம கட்டாயமா ரிஃப்ளெக்சிவ் பேசணும்னு முடிவு எடுத்துட்டானுங்க ஒரு குரூப். அதை நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த 14ல என்னென்ன வேர்ப் இருக்கு? முதல் 9, 10 வேர்புக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்கு? செல்ஃப் கேர். செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டி. முதல் வேர்ப் என்னது? படிங்க, கவிதா படிங்க. சிஷ் பாடன். ஆமா, பாடன்னா குளிக்கிறது, செல்ஃப் கேரிங் ஆக்டிவிட்டியா? ரெண்டாவது சிஸ் டூஷன். அதுவுமே நம்ம உடம்பு டேக் கேர் பண்ற ஆக்டிவிட்டியா? மூணாவது சிஸ் கேம். கேமன்னா, கேமன். ஆமா அப்படின்னா என்னது? ஹேர். ஆமா, நெக்ஸ்ட் சிஸ் ராசியரன். ரசிகரன். ரசியரன். ரசியரன். என்னங்க? ஆமா, ரூஹன் அப்படின்னா பேக், முதுகு. யாருக்குமே முதுகு ஷேவ் பண்ண பிடிக்கும். அது ஒரு ரேண்டம் எக்ஸாம்பிள். ஆமா, நோ ஒன் இல்ல, லைக்ஸ். எனக்கு இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இங்க சிஷ் பாடன் போட்டோம். ஆனா பைஸ்பீல் இருக்குல்ல, எக்ஸாம்பிள்ல ஈஷ் பாட மிஷ் கியான ஏடன் சொன்டாகனு வருது. ஆனா ஷிஷே வரலையே. ஆமா, நல்ல கேள்விங்க. இந்த ஜிஷ்ன்னு போட்டு படிக்கிறோம்ல, எதுக்கு படிக்கிறோம்னா படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்ளிகேட்டரி ரிஃப்ளெக்சிவ்னு ஒரு குறி. ஆமா, இப்போ ஜெர்மன் மொழியில மட்டும்தான் இது. நான் ஜெர்மன்ஸ்க்கு இது ஒரு ஷாக். இப்ப நமக்கே ஷாக்கா இருக்குல்ல, எவனாவது தன்னைத்தானே ஷேவ் பண்ணிப்பேன்னு சொல்லுவானா? இப்போ ஹர்ஷா என்கிட்ட சொல்றாரு, ஐ ஷேவ் மை செல்ஃப் எவ்ரி டே. இல்ல, நமக்கு ஒரு ஷாக்கா இருக்கும். ஆயிச்சு படிச்சதுக்கு அப்புறம் அப்படித்தான் சொல்லுவோம் எனக்கு இங்கிலீஷ்லயும். ஆமா, எதிர்காலத்துல நீங்க ஷாக் ஆயிடக்கூடாதுன்னு தான் வேர்பு படிக்கும் போதே ஜிஷ்ன்னு போட்டுருவாங்க. அப்போ ஜிஷ்ன்னு பார்த்த உடனே நீங்க உஷாராயிடணும். ஓ, இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசுவாங்க, இது ஒரு ரிஃப்ளெக்சிவ் வேர்பு அப்படி. அதுக்குதான் ஜிஷ் ஒரு இண்டிகேஷன். அதுல எழுதிக்கோங்க, ஒரு வேர்புக்கு முன்னாடி ஜிஷ்ன்னு வந்ததுன்னா அது ஒரு இண்டிகேஷன். இது சென்டென்ஸ்ல வராது, இந்த மாதிரி லிஸ்ட்ல வரும்,
ஏதாவது டெக்ஸ்ட் புக் பின்னாடி இருக்கிற ஒகாபுலரி லிஸ்ட்ல வரும். இப்போ நம்ம வேர்டு வந்து ஆர்டிகளோட படிக்கிறோம்ல, அந்த மாதிரி தேர் ஹுண்டுன்னு படிக்கிறோம். ஏன் தேர் ஹுண்டுன்னு படிக்கிறோம்? தி கார்ட்ஸ் படிக்கிறோம். தி கட்ஸ். படிக்கும் போதே ஏன் அப்படி படிக்கிறோம்? ஆமா, டாக் ஆம்பளை, கேட் ஃபீமேல் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு குறியீடு. அது மாதிரி பாடன் படிக்கும் போதே ஜிஷோட படிச்சா அது ரிஃப்ளெக்சிவ்னு ஒரு குறியீடு. ஓகேவா? ஆனா அத வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மெயின் வெர்ப மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆமா, வேர்பு உங்களுக்கு தெரியறதுக்கு. நாளைக்கு நீங்க ஷாக் ஆயிடக்கூடாது இல்ல, இந்த திடீர்னு யாரோ தன்னைத்தானே குளிச்சிக்கிறேன்னு சொல்றாங்கப்பா ஜெர்மன்ல அப்படின்னா, அங்க லிஸ்ட்லயே கொடுத்துருக்கு, பாடன் முன்னாடி ஜிஷ் போட்டா நம்ம எதிர்பார்க்கணும். ஓகே. ஜிஷ் எப்போ யூஸ் பண்ணுவோம்? அந்த பாக்ஸ் பார்த்து சொல்லுங்க. ஜிஷ் எப்போ யூஸ் ஆகும்? பேஜ் நம்பர் 12ல இருக்க பாக்ஸ் பார்த்து சொல்லுங்க. ஆமா, ஒரு பொண்ணு வந்து தன்னைத்தானே குளிச்சுக்குது, ஓகே. ஒரு லேடி தன்னைத்தானே குளிப்பாட்டிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஜி பாடன். ஜி ஃபார்மல், அப்புறம் எரோட ஜியோட எஸ், இந்த ரெண்டுக்கு மட்டும் சிஷ். அப்புறம் வந்து தெம்செல்ஃப். ஆமா, சோ நிறைய ஜிஷ் வருது இல்ல, அடிக்கடி ஜிஷ் தான் பாப்பீங்க நீங்க. அவுட் ஆஃப் 9 pronouns 5 pronouns டேக் ஜிஷ் இல்ல. மொத்தம் 9 pronouns இருக்குல்ல இங்க. என்னை நானே, உங்களை நீங்களே, உன்னை நீயே, அவனை அவனே, அவளை அவளை. 3 4 5 5பா. அதான் himself herself itself பிரிச்சிங்கன்னா 5. பிரேக் எடுத்துக்கலாமா? முடியலையா? ஸோ இதுல வந்து ஐ யூ ஜி ஃபார்மல், எரோட எஸ்ஓட ஜி சி எஸ், அப்புறம் அவர் செல்ஃப் விய இய தே, அதுதானே? ஆமா, அதேதான். ஓகே, அதேதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 10 வேர்பு உங்களுக்கு புரியுதா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? நீங்க டப்பா அடிக்கிறது கஷ்டம், பட் ஆனா ஒரு லாஜிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மூஞ்சி கழுவுறதுன்னு சொன்னாலே அன்னைக்கு கிளாஸ்ல நம்ம படிச்சோம், மூஞ்சி கழுவுறதுன்னு மொட்டையா சொல்லக்கூடாது, என் மூஞ்ச நானே கழுவிக்கிறேன்னு சொல்லணும். அது நம்ம ஈஸியா லாஜிக் ஞாபகம் வச்சுக்கலாம். கீழே என்னென்ன வேர்டு இருக்கு? ரிமெம்பர். ரிமெம்பருக்கு என்னது? ஜிஷ், எரினரன். ஸ்பெல்லிங் கரெக்டா? சிங்கிள் ஆர் எரினம் எரினன் இ எரினர்னு. ஆர் ஐ இ ஆர் என். எரினன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்பு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? வாயிலே வரல. நான் டிப்ஸ் சொல்றேன். என்ட்ரியா இருக்கு. ஞாபகம் வச்சு ஜெர்மனுக்குள்ள என்ட்ரியா இருக்கும். ஜெர்மன்ல ஜெர்மன் லாங்குவேஜ்ல இப்பதான் என்ட்ரியா இருக்கும். 3 மாதம் படிச்சுட்டோம். ஏகோன் படிச்சிட்டோம். எரினரன்னா ஞாபகம் வச்சுக்கிறது, டு ரிமெம்பர். அதையே ரிமெம்பர் பண்ணணும். ஆமா, மொட்டையா வந்து நம்ம எப்பவுமே சொல்லணும், ஐ ரிமெம்பர் ஜெர்மன். எல்லாமே தெரியுமா? ஐ ரிமெம்பர் ஜெர்மன் A1. சும்மா ரேண்டமா சொல்றேன். ஆமா, ஒரு இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லுவான்? எனக்கு ஜெர்மன் ஞாபகம் இருக்குன்னு சொல்லுவான். ஆனா ஒரு ஜெர்மன்காரன் இஷ் எரினியர மிஷ் டாய்ஷ் ஆயின்ஸ். நான் சாரிங்க, டாய்ஷ் டாய்ஷ் நல்ல கேள்வி. தஸ் டாய்ஷ் நினைக்கிறேன். பட் ஆனா நமக்கு தேவைப்படாது டாய்ஷ், டாய்ஷோட ஜெண்டர். நான் என்னை நானே ஜெர்மன் ஏவன் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லணும். ஆமா, தஸ் டாய்ஷ். தஸ் டாய்ஷ் போட்டு, டாய்ஷ் வந்து ஒரு நியூட்ரல். தி ஜெர்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? தி ஜெர்மன் சொல்லுவோம். தி ஜெர்மன் ஃபுட். ஸோ மேபி ஜெர்மன் என்னால் படிக்கப்பட்டது.
த ஜெர்மன், தி தமிழ். அப் போதும். நம்ம எங்கெல்லாம் இங்கிலீஷ்ல த போடுவோமோ அந்த அங்கெல்லாம் ஜெர்மன்ல நம்ம த தஸ் போட்டா இங்கிலீஷ்ல நமக்கு த வரல அப்படின்னா ஜெர்மன்லயும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அப்படியே இங்கிலீஷே தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த செகண்ட் ஹாஃப் தான் இருக்கிறதுலே கஷ்டம். நீங்க இப்ப இத்தனை வருஷமா படிச்சதை நீங்க எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த வேர்ப் என்னது? ஃபீல். ஃபீல் படிக்கும் போதே எப்படி படிக்கணும்? ஜிஷ் ஃபியூலன் படிச்சுக்கணும். இப்ப ஏதோ ஃபீல் பண்றீங்க, சந்தோஷமா ஃபீல் பண்றீங்களா, கவலையா ஃபீல் பண்றீங்களா? ஹவு டு யூ ஃபீல்? ஒரு I ஜெர்மன் feel நம்மளை பார்த்து myself. இப்போ எப்படி ஃபீல் பண்றேன்னா நம்ம இங்கிலீஷ்ல என்ன கேட்போம்? How do you feel? ஹவு டு யூ You feel. சூழல் ஆனா ஒரு ஜெர்மன் அப்படி கேட்க மாட்டாரு. எப்படி கேட்பாரு? உன்னை உனக்கு எப்படி சிம்பிள். How do you feel yourself? Yourself. How do you feel? How do you feel yourself? We rules do dish. எப்படி ஃபீல் பண்ற நீ உன்னை நீயே? கேவலமா இருக்குது கேட்கறதுக்கு. ஐ ஃபீல் ஹாப்பின்னு நம்ம ஜாலியா சொல்லிட்டு போயிடுவோம். ஆனா ஒரு ஜெர்மன் கிட்ட அப்படி சொல்ல முடியுமா? Ich fühle mich. தப்பு. ஃபியூலன் உங்க வாயில வந்தாலே தேவையே இல்லைனாலும் என்னை நானேன்னு சொல்லிக்கணும். அதே மாதிரி ஃபியூலன் இன்னொருத்தனை பார்த்து சொன்னாலும் உன்னை நீயே. இப்ப என் ஃப்ரெண்டு ஜாலியா இருக்கிறான், மை ஃப்ரெண்ட் ஃபீல்ஸ் ஹாப்பி அப்படின்னா மைன் ஃப்ராய்ண்ட் fühlt sich glücklich oder traurig. புரியுதுங்களா? இந்த மாதிரி ரிமைனிங்கும் நீங்க படிச்சு ஞாபகம் வச்சுக்கணும். எரிநேரன் ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொன்னாங்க காலேஜ்ல, ஹரியரன். எரிநேரன் இப்போ எரியும்ல, நியூரான்ஸ் எரியும் பிரெயின்ல, அப்பதானே ஒரு மெமரி ஃபார்ம் ஆகும். அப்படி மூலக்கார பயவில்லையா இருக்கும் போலங்க. நமக்கு மெமரி எப்படி ஃபார்ம் ஆகும்? நியூரான் பேர்ன் ஆனாதான் மெமரி ஃபார்ம் ஆகும். பேர்ன்னா தமிழ்ல எரியறது. அதனாலதான் ஜெர்மன்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? எரிநரன். இவ்வளவு கிரியேட்டிவா நீங்க படிக்கணும், அப்பதான் எரிநரன் எரியும். இல்லைன்னா புசுவானம் மாதிரி மூளை பத்திக்கிட்டு எரியுது. இன்னும் ஒரு மாடியூல் இருக்கு, சும்மா அதை பாருங்க. நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம், அப்புறமா இன்னொரு மாடியூல் முடிஞ்சா நம்ம முடிக்கலாம், இல்லை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இது அவ்வளவுதாங்க ரிஃப்ளெக்சிவ் டிஸ்கஸ் பண்ணலாம். ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ்ல சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரே நிமிஷம். ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ஸ்ல நமக்கு சென்டென்சஸ் நான் கொடுக்கலங்க. ஒரு நிமிஷம் பா ஜோசப். ரிஃப்ளெக்சிவ் வேர்ப்ல நம்ம சென்டென்ஸ் இங்கிலீஷ் டு ஜெர்மன் கொடுக்கல, ஏன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நான் கொடுக்கல. வெறும் இன்டர்பிரேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணா போதும். இன்டர்பிரேட் அது ஜெர்மன்ல நான் ஏதோ ஒரு கொடுத்துருக்கேன். இப்போ ஜெய்கணேஷ் இன்டர்பிரேட் பண்ணி நம்ம கிட்ட கேட்டார் இல்ல, ஃபோர்த் சென்டென்ஸ் எனக்கு புரியல, ரூக்கன்னா என்னன்னு. அது மாதிரி நீங்க இன்டர்பிரேட் பண்ணி தனியா மீனிங் எழுதினாலே போதும். உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்தா போதும், ஓ இந்த வேர்ப்லாம் தேவையில்லாம டிஷ் வருது, நம்ம ஷாக் ஆகக்கூடாது. கிளாஸ்ல சொன்னாங்க, உங்க லூஸ்தனமா ஒரு 25 வேர்ப் எடுத்து வச்சுட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா விஷ் போட்டுப்பாங்கன்னு உங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சா போதும். நீங்க ரிஃப்ளெக்சிவ் வேர்பை இங்கிலீஷ் டு ஜெர்மன் எழுத வேண்டாம், மற்றதுக்கெல்லாம் எழுதினா போதும். ஓகேங்களா? எஸ் மிஸ்டர் சிதம்பரம்.
டவுட் புரிஞ்சுங்களா? ஓகே. இது என்னங்க? சிலதுல வந்து மிஸ் டென்ஷன் இருக்கு. ஆமா. ஆர்டர் வந்து மேட்டர்ஸான்னு கேக்குறீங்களா? ஜென்ரலா வந்து வேர்போட ஒட்டிட்டு வரும் இந்த மை செல்ஃப் ஆஃப்டர் வேர்ப். வேர்ப் எப்பயுமே செகண்ட் பொசிஷன்ப்பா. எப்பயுமே சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கும் டிஃபால்ட்டா. ஐ தான் முதல்ல ஆரம்பிக்கும். அதனால இஷ் ரினிரம் மிஷ். இது நீங்க வேற எங்கேயாவது போட்டா தப்பு இல்லை, பட் ப்ரிஃபரபிளி நெக்ஸ்ட் டு வேர்ப். இஷ் ரினிரம் மிஷ், இஷ் ட்ரஃபம் மிஷ். இதுல நிஷ்டு கொடுத்தா நிஷ்டு வந்தா என்ன பண்ணணும்? நெகட்டிவ் சினாரியோஸ் வந்தா ஹெல்பிங் வேர்ப் வந்ததுன்னா அதுக்குமே ஹெல்பிங் வேர்ப் பக்கத்துலயே க்ளோஸா போட்டுருங்க. ஐ மஸ்ட் ஷேவ் மை செல்ஃப். நான் டெய்லி ஷேவ் பண்ணுவோம். இப்போ எங்க ஆஃபீஸ்ல வந்து ஷேவ் பண்ண சொல்றாங்க, இல்லைன்னா வந்து எங்க பாஸ் திட்டுவாரு அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஐ ஷுட் ஷேவ்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லுவான்? ஐ ஷுட் ஷேவ் எவ்ரிடே. ஆனா ஜெர்மன்காரன் அப்படியா சொல்லுவான்? இஷ் சொல் மிஷ் மிஷ் ஏடன்டா. ஸோ இங்க ஆஃப்லைன்ல இருக்கவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, மிஷ் எங்க வேணா போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ப்ரிஃபரபிளி வேர்ப் முடிச்ச உடனே போட்டுறது பெட்டர், தேர்ட் பொசிஷன். இதுல நிஷ்டு போட்டா நெகட்டிவ் சினாரியோ. நிஷ்ட் எங்க போறதுன்னு கேக்குறீங்களா? எங்க வேணா போட்டுக்கலாம். நெகட்டிவ் சினாரியோ வந்ததுன்னா ஓகே, நார்மல் சென்டென்ஸ் வர மாதிரி தான். இஷ் முஸ் மிஷ் நிஷ்ட் ஏடன்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐ டோன்ட் ஹாவ் டு ஷேவ் மை செல்ஃப் எவ்ரி டே. இப்போ இந்த நிஷ்ட் எங்க போறதுன்னு கவிதா கேக்குறாங்க. எங்க வேணா போட்டுக்கலாம். இஷ் முஸ் மிஷ் ஏடன்டாக் நிஷ்ட் ரசிகரன் கூட போட்டுக்கலாம். இஷ் முஸ் மிஷ் நிஷ்ட் ஏடன்டாக் ரசிகரன் போட்டுக்கலாம்.